பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 நிமிஷம் வந்து மூடி போட்டு வந்து கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா சூப்பரா வந்து வெந்து வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்து நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இல்ல வெல்லம் கூட சேர்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டுமே நீங்க சேர்க்காம கூட விடலாம். இப்ப நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. நல்ல சூடான சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லி தோசை கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட டீட்டெயில் ஃபுல் வீடியோவோ கீழே கொடுத்துருக்க லிங்க்ல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.